Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் தாவேகா விஜயனுடைய வெற்றி சொல்கிற செய்தி என்ன என்று தான் இன்றைக்கி நம்ம ஜனத்தின் குரலில் பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் கருத்தாளர்களாக பாஜகவுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி, மூத்த பத்திரிகையாளர் பாக்கி, மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ், அரசியல் விமர்சகர் வீர மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதில் 3 மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகி இருக்கிறது. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கிறது. ஆளுகின்ற திமுக பல இடங்களில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியும். முதலமைச்சர் தொடங்கி முதல் முறை வேட்பாளர் வரை திமுகவில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அதிமுக தனக்கான வாய்ப்பை தவறவிட்டு விட்டதா? வெற்றி வாகை சூடியிருக்கிறார் விஜய், மகுடத்தை இழந்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின், படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் சீமான் என்றெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சூழலில் விஜயனுடைய வெற்றி சொல்கிற செய்தி என்ன என்று தான் நம்ம பேச இருக்கோம். நாராயண திருப்பதி, உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். இந்த வெற்றி எதை கோடிட்டு காட்டுகிறது? ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், அது நடைபெற்றிருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. கடந்த 2 வருடங்களாக முதலாக இந்த ஆட்சி திராவிட மாடல் என்று மார்த்தட்டி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சி, தோல்வியுற்ற ஆட்சி, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை. இது எதனால் அப்படின்னு சொன்னால் போதை பொருள் புழக்கம், அதே மாதிரி மது, இது எதையுமே கண்டுகொள்ளாத ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு ஆட்சி. இதை வெளியேற்ற வேண்டும், இதுதான் எங்களுடைய ஒற்றை குறிக்கோள் என்று தமிழக மக்கள் நலன் கருதி பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2 வருடங்களாக இதற்கு முதல்ல பூனைக்கு மணி கட்டியது யார் என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள். தொடர்ந்து இந்த ஆட்சி குறித்து விமர்சனங்களை முன்வைத்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அனைவருமே, அதன் பிறகு திரு நயினார் நாகேந்திரன் அனைவரும் உட்பட தொடர்ந்து இந்த ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருந்தோம். அதனுடைய பயனாகத்தான், அதாவது முதல்ல அரசியல் ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் இதற்கான நரேட்டிவை செட் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு அது நிறைவேறி இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அவருடைய ஒற்றை ஆளுமையோடு இந்த நீங்களா இருந்தாலும் அறுவடை விஜய்க்கு போயிருக்கு இல்லை, அதாவது இதுதான் ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு. நாம் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். உண்மைதான், நான் சொன்னது அனைத்துமே உண்மைதான். எல்லோருமே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். விஜய் அவர்களுக்கு மக்கள் இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எப்படி அவர்கள் இன்னும் 10 15 இடங்கள் அவருக்கு வேண்டும். இது எப்படி வரப்போகிறது என்று எனக்கு புரியவில்லை. அது அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஒருவேளை ஆட்சி அமைக்குமே என்றால் கண்டிப்பாக அதற்கு உண்டான சரியான நிர்வாகத்தை அவர் அளிப்பதற்கு உண்டான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். இது நம்முடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு. இதை தாண்டி மேற்கு வங்காளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அரங்கேற்றிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதே போல் அஸ்ஸாமில் 100 இடங்களுக்கு மேலாக வெற்றியை குவித்திருக்கிறோம். கேரளாவில் கம்யூனிஸ்டுகளை வீழ்த்தி இருக்கிறார்கள் அந்த கேரள மக்கள். தமிழ்நாட்டில் திமுகவை அகற்றி இருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்திருக்குது என்று பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாளாகத்தான் நான் பார்க்கிறேன். பாஜக தமிழகத்தில் சரியான முறையில் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த முதலமைச்சரே தோல்வியுறும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பி வாக்களித்திருக்கிறார்கள். நாம் எங்கு தவறு செய்திருக்கிறோம் என்பதை தமிழகத்தில் கண்டிப்பாக கட்சி உன்னிப்பாக கவனித்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கும். பேசலாம். நாராயண திருப்பதி, நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்கல்ல, ஆட்சிக்கு மீதான எதிர்ப்பு, இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் நாங்கள் தான் முதல்ல பேச ஆரம்பித்தோம், விதை போட்டது பாஜக அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 4 முனை போட்டி இருந்தது. ஆட்சியின் மீதான கடுமையான ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறப்ப அந்த எதிர்ப்பு அலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பாஜக கூட்டணி தவறிட்டா ஒன்று. இப்போ மேற்கு வங்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பார்க்குறோம். மேற்கு வங்கத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பாஜக தமிழ்நாட்டுக்கு கொடுக்க தவறிட்டா? இல்லை, அப்படி இல்லை. மேற்கு வங்காளத்திலேயோ அல்லது அஸ்ஸாமிலேயோ பாஜகவினுடைய பலம், அந்த கட்சியினுடைய அமைப்பு என்பது மிக பலம் வாய்ந்தது. அதையும் தமிழ்நாட்டை நீங்கள் ஒப்பீடு செய்வது என்பது தவறானது. இங்கே இந்த 2 கட்சிகள் மிக பலம் வாய்ந்த ஒரு கட்சிகளாக இருந்தன அப்படின்றது தான் உண்மை.
அங்கு பாஜக தான் பிரதான கட்சி, இங்கு அதிமுக திமுக தான் பிரதான கட்சி. நாங்கள் அந்த கூட்டணியில் தலைமையே அதிமுக தான் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் அதையும் இதையும் ஒப்பீடு செய்வது தவறானது என்று நான் கருதுகிறேன். அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது பிரம்மாண்டமான வெற்றி. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அடக்குமுறை ஆட்சி நடத்திய, அராஜக ஆட்சி நடத்திய திரிணாமுல் காங்கிரஸ் மமதா பானர்ஜிக்கு அந்த மாநில மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய சம்மட்டி அடி என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். இங்கு நடந்த விஷயம் அப்படின்னு சொன்னாக்க, நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 வருடங்களுக்கு முன்னதாகவே திரு அண்ணாமலை அவர்கள் திமுக செய்கின்ற, அதாவது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று, அதுதான் முதல்ல அண்ணாமலை அவர்கள் தான் அதை துவக்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து நடைபெறக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடிலிருந்து எல்லாவற்றையுமே, அந்த ஊழல், அது சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம், எல்லாவற்றையுமே நாம் எக்ஸ்போஸ் பண்ணோன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யாராலும் அதை மறுக்கவும் முடியாது. ரமேஷ் அவர்கள் சொன்னது போல தைரியமாக அந்த இடத்துல தான் சார் மக்கள் அதிமுக பாஜக இந்த கூட்டணியை நம்பாம விஜயை நம்புறாங்கன்னா உங்களை நம்பலையா? 3வது இடத்துக்கு இல்லை, அப்படி இல்லைங்க. அதாவது நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். விஜய் அவர்களை கூட பலமுறை நாம் எங்களுடைய ஒரே இலக்கு திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது தான். ஏனென்று சொன்னால் மக்கள் நலன் மிக முக்கியம், தமிழ்நாட்டின் நலன் மிக முக்கியம். இன்றைய சூழ்நிலையில் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டியது தான் மிக மிக முக்கியமானது. இளைய சமுதாயம் கெட்டுக்கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் சொன்னோம். அதைத்தான் விஜய் அவர்களும் பேசினார். அப்போ மக்கள் அந்த திமுகவை அகற்ற வேண்டும் என்கிற அந்த இலக்கு, அதோடு கூட ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். என்ன மாற்றம்? சரி, ஒரு விஜய் என்ற இந்த நபர் நன்றாக எல்லோரும் அறிந்த நபர், இவருடைய ஆளுமை, ஒருவேளை மக்கள் ஒரு தனி நபர் ஆளுமையை விரும்பி இருக்கலாம். அது இனிமேல் தான் நாம் பார்க்க வேண்டும். எங்கு நாம் மக்கள் இந்த தேர்வை எப்படி செய்தார்கள் என்பது யாருக்குமே புரியாத புதிர். நாராயணனுக்கு மட்டுமல்ல, பிஜேபிக்கு மட்டுமல்ல, மகேஷ் உட்பட இங்கே இருக்கக்கூடிய யாருமே இந்த அளவிற்கு ஒரு 108 இடங்களை பெரும் அளவுக்கு தாவேகா வெற்றி பெறும் என்று கண்டிப்பாக யாரும் நினைக்கவில்லை என்பது உண்மை. அவர் ரமேஷ் சார் கணிச்சிருக்காரு நினைக்கிறேன். அவர் சொன்னது ஒரு சில தொகுதிகள் இருந்துச்சுன்றது உண்மை. அதில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னரே பல ஆய்வுகள் 20%, 15%, உதாரணத்துக்கு மயிலாப்பூரில் கூட திரு இதயா அவர்கள் எழுதிய கூற்றுப்படி 30% இதெல்லாம் இருந்துச்சு. நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதே மாதிரி நகர்ப்புறங்களில் அவருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கிறது என்றெல்லாம் கணித்தார்கள். ஆனால் இந்த அளவிற்கு ஈவன் அந்த நம்முடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கூட ஒரே ஒரு செஃபாலஜிஸ்ட்டை தவிர, ஒரே ஒரு ஆய்வை தவிர மற்ற எல்லாருமே விஜய் இந்த அளவிற்கு ஓட்டு வாங்குவார் என்று யாரும், இவ்வளவு சீட்டு வாங்குவார்னு யாரும் நினைக்கல. அவர் சொன்னது போல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களா அப்படின்னு சொன்னால் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கல. அது ஒரு அலட்சியமாக இது நடக்காது என்று நினைத்து விட்டார்கள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் அது. ஆனால் மக்கள் எப்படி மேற்கு வங்காளத்தில் நம்முடைய அதாவது விஜய் இவ்வளவு ஓட்டை பெறுவார் என்று, இவ்வளவு சீட்டை பெறுவார் என்று கணித்த அதே நபர் மேற்கு வங்காளத்தில் நான் இந்த கருத்து கணிப்பை என்னால் நடத்த இயலாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? மக்கள் அச்சப்பட்டு இருக்கிறார்கள், சொல்வதற்கு பயப்படுகிறார், அச்சப்படுகிறார்கள் சொல்லி அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடவில்லை. அந்த மாதிரியான ஒரு இங்கு கூட அப்படி இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால், ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒன்று திமுகவிற்கு கைப்பாவையாக செயல்பட்டன, இன்னொன்று அந்த ஊடகங்கள் திமுகவிற்கு அஞ்சி நடுங்கி பயந்து நடந்தன என்பதுதான் உண்மை. அதனால தான் விஜய் இப்போ இவர் சொன்னார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு. கிடையாது, அண்டர் எஸ்டிமேட் இல்லை. திமுக வேண்டுமென்றே இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருட்டடிப்பு செய்தன. அதனால் எனக்கு தெரிந்து பல்வேறு தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர்கள் என்னிடம் பேசியிருக்கிறார்கள். நாங்கள் ஏதாவது திமுகவிற்கு எதிராக பேசினால் உடனே அந்த அரசு கேபிள்லேருந்து எங்களை தூக்கி வேற எங்கேயோ போட்டுறாங்க, வேற ஏதோ நம்பரில் போட்டுறாங்க. நிறைய தமிழ் ஜனத்தை பொறுத்த வரைக்கும் நெல் கொள்முதலில் பண்ணலை, மலையில் முளைச்சி கிடக்கு அப்படிங்கிறதையாகும். ஒரு மூட்டைக்கு ₹1 நேரடி நெல் கொள்முதலில் பணம் வாங்குறாங்க. தனியார் பல்கலைக்கழக மசோதாவுக்கு எதிர்ப்பு, அரசு ஊழியர்களுடைய போராட்டம், அவர்களுடைய கோரிக்கை, இப்படி தொடர்ச்சியாக தமிழ் ஜனம் பதிவு செய்துக்கிட்டே வந்தது. தமிழ் ஜனம் இப்படி பதிவு செய்த தமிழ் ஜனம் அரசு கேபிளில் இல்லை. தமிழ் ஜனத்திற்கு அதனுடைய நிருபர்களுக்கு நேர்ந்த கதியெல்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பல்வேறு தொலைக்காட்சிகளை, பல்வேறு
சேனல்ஸை வந்து முடக்க பார்த்திருக்கிறது. ஒரு சில சேனல்கள் வந்து தினந்தோறும் நடத்தக்கூடிய விவாதங்களே நிறுத்தி விட்டார்கள். இப்படியெல்லாம் கூட நடந்திருக்குது. அந்த மாதிரி ஊடகங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறத குறிப்பிடுறீங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம். பாக்கி நீங்க குறிக்கிறீங்க. நான் அவருக்கு என்டாஸ் பண்ற மாதிரி நான் வெளிப்படையா ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிந்ததுனால ஊடக விவாதங்கள் என்ன மாதிரி கோணத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதை கூட ஆட்சியாளர்கள் தரப்பில்லை. ஆட்சியாளர்கள் நேரடியாக ஊடகத்தினுடைய தலைப்புகளை அவர்கள் தான் தீர்மானம் செய்ததாக அறிகிறேன். இந்த தலைப்பு எடுத்துக்காதீங்க, மாத்துங்க என்று சொன்னதாக கூட நான் அறிகிறேன். அதிகாரப்பூர்வமாக சொல்றேன். நாராயண் திருப்பதி, டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு நீங்க ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்தீங்க. அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் மேற்கு வங்கத்தில் அமையுது, அசாமில் அமையுது, புதுச்சேரியில் அமையுது, தமிழ்நாட்டில் அமைய மாட்டாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன் என்றால், எப்போ நீங்கள் அந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டீங்களோ அது அரசுன்னு ஆயிடுது. இப்போது அமையக்கூடிய அரசு அது வந்து நாம் 111 இருந்து இப்போ 105 இருக்கிறது. இன்னும் கூட அது குறையலாம், எனக்கு தெரியல, இல்லை மேலேயும் வரலாம். ஆனால் இனிமேல் குறைவதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை இங்கு வேறு அரசு அமையுமானால் அவர்கள் மத்திய அரசோடு ஒத்துழைப்பு கொடுத்து மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து பணியாற்றுவதுக்கு பெயர் தான் டபுள் என்ஜின் சர்க்கார். அதனால் வரக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் மத்திய அரசோடு இணைய வேண்டும். சர்க்கார்னு சொல்லிட்டாலே அரசு தான். அதனால் இங்கே அரசியல் தேவை. 2-3 தடவை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்த ராமதாஸ் ஆத்வேலே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போது இது வந்து டூ ஏர்லின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் 105 அப்படின்னு உங்களுடைய இதில் வருது. அது எப்படி வரப்போகிறது, இன்னும் அவர்களுக்கு எத்தனை இடங்கள், முழுமையான இடங்கள் எவ்வளோன்றது அவங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு எத்தனை இடங்கள் என்பதை தெரிந்த பிறகு அதன் பிறகு தான் இதையெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நிறைவு கருத்து. அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஆட்சி அமையப் போகிறதா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நான் என்னை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைந்தாலும் மத்திய அரசாங்கத்தோடு தமிழக நலன் கருதி ஒத்துழைக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் வர வேண்டும். இதில் அதை ஒருவேளை விஜய் அவர்கள் மற்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் மத்திய பாஜக அரசை எதிர்ப்பவர்களோடு அவர் கூட்டணி வைப்பாரேயானால் திமுகவிற்கு ஏற்பட்ட நிலைதான் அடுத்த அரசுக்கும் ஏற்படும்.